நேயர்களுக்கு வணக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை அதன் பின்னணி தகவல்களோட சேர்த்து தொடர்ந்து வீடியோக்களாக பதிவிட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திராவிட மாடல் சாதனைகளால மீண்டும் உதிக்கக்கூடிய திமுக ஆட்சி. 2021 மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க தான் அரியணை ஏற போறாங்க அப்படின்னு சொல்லி பல தனியார் கருத்து கணிப்புகளும் ஊடகங்களும் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. வர 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய வாக்குப்பதிவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் வீசக்கூடிய அரசியல் காற்றும் மக்களோட மனநிலையும் கண்டிப்பா திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். திமுகவினுடைய இந்த எழுச்சிக்கு மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுறது கடந்த 5 ஆண்டுகள்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கின திராவிட மாடல் ஆட்சி தான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதோ ஒரு வகையில இவங்களுடைய நலத்திட்டங்கள் போய் சேர்ந்ததுனால மக்கள் ஒரு மாபெரும் சக்தியா உருவாகி திமுக பின்னாடி நிற்கிறாங்க. மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெண்களோட வாழ்வாதாரத்துல மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அரசு பேருந்துகள்ல இலவசமா பயணத்தை மேற்கொள்ற வகையில மகளிர் விடியல் பயணம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களோட சேமிப்பை கொஞ்சமா அதிகப்படுத்தி இருக்கு. அரசு பள்ளிகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலையில உணவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த திட்டம் இந்தியாவுக்கே முன்னோடி மாதிரியா அமைஞ்சிருக்கு. உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்கள் கிட்டையும் அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்டையும் மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் போதும் கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம 234 தொகுதிகள்லையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுகிட்டு வராரு. திமுக ஆட்சியினுடைய சாதனைகளை விளக்குறது மட்டும் இல்லாம எதிர்கட்சியினருடைய பலவீனங்கள் என்ன அப்படிங்கிறதையும் துல்லியமா மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காரு. கூட்டணி கட்சி தலைவர்களை ஒன்றிணைக்கிறதா இருக்கட்டும், வேட்பாளர்களை தேர்வு செய்ததில் காட்டின நிதானமா இருக்கட்டும், இது எல்லாமே திமுகவினுடைய வெற்றிக்கு ஒரு உறுதுணையா இருக்கு. அதிமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனி ஒரு ஆளா போராடிக்கிட்டு இருக்காரு. கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து முன்னெடுக்கக்கூடிய பரப்புரைகள் மக்கள் மத்தியில பெருசா எடுபடல. சரியான கூட்டணி அமைக்காதது, பாஜகவுடனான உறவுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் தான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் புதுசா கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டு பிரிக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட திமுகவினுடைய வாக்கு வங்கிக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. சமீபத்தில் எடுக்கப்பட்ட பல முன்னணி தனியார் நிறுவனங்களோட கருத்து கணிப்புல திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு உறுதிபட சொல்றாங்க. இதுக்கான மிக முக்கிய காரணமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, சொன்னதை செய்தோம் செய்வதை சொல்வோம் அப்படின்னு திமுக எடுத்த அந்த முன்னெடுப்புக்கு மக்கள் கொடுத்த மிகப்பெரிய வரவேற்பா இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக மக்கள் எப்போதுமே தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படக்கூடிய திட்டங்களுக்கு கண்டிப்பா வெகுமதி அளிப்பாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா திமுக கடந்த 5 ஆண்டு காலங்கள்ல மக்களுடைய பொருளாதார வளர்ச்சியிலையும் சரி, சமூக பொருளாதார வளர்ச்சியிலையும் சரி மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிருக்கு. இதுல திமுகவினுடைய பங்கு மிக முக்கியமா பார்க்கப்படுது. அதனால எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இதுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வர 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய வாக்குப்பதிவுல மக்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் திமுகவினுடைய 2வது அத்தியாயத்திற்கு அவங்க போடக்கூடிய பிள்ளையார் சொல்லியாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் களத்தினுடைய யதார்த்தம். இதே மாதிரியான சமூக அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஎன் டாக்ஸை தொடர்ந்து பாருங்க.